இன்னைக்கு காலையிலேயே நேரமா எந்திரிச்சு இட்லி ஒரு இடத்துல ஊத்திட்டு, நைட்டே நான் வந்து தக்காளி தொக்கும் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இட்லி நல்லா சுட ஒரு இடத்துல ஊத்தி ஹாட் பாக்ஸ்ல போட்டுட்டு தக்காளி தொக்கும் எடுத்துக்கிட்டாச்சு. கூடவே கொஞ்சம் ஸ்நாக்ஸும் எடுத்துக்கிட்டாச்சு. எனக்கு தேவையான காஃபியும் எடுத்துக்கிட்டாச்சு. போற வழியில எங்கேயாவது ஒரு இடத்துல நின்னு ஸ்டாப் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலான்னு. இன்னைக்கு நாங்க எங்க போறோம்னா, டூரலாங்ல வந்துட்டு ஆரஞ்ச் பிக்கிங்க்காக போயிட்டுருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸு. இயர்லி ஒன்ஸ் இந்த மாரி ஆரஞ்ச் பிக்கிங் இங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. இங்க சைக்கிள் ஓட்டிட்டு போற தாத்தா தான் இந்த ஃபார்மோட ஓனரு. ரொம்ப பெரிய ஃபார்மு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50, 100 ஏக்கர்ஸ் இருக்கும். இங்க உள்ள போனதும் பார்க் பண்ணிட்டு, உள்ள என்ட்ரன்ஸ்லயே வந்துட்டு இந்த மாரி நம்ம டேஸ்டிங்க்காக அந்த ஆரஞ்சஸ் கட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து எவ்வளோ வேணா சாப்பிட்டுக்கலாம். பட் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஸ்வீட் ஆரஞ்சஸ் வந்துட்டு இங்க கிடைக்கும். டேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பெரிய பேஸ்கெட் நாங்க அங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். அப்புறம் லாங்ல இருக்கிறதெல்லாம் பொறிக்கிறதுக்காக ஒரு லாங் ஸ்டிக் ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஒரு ஆணி மாரி வச்சுட்டு அதுவும் எடுத்துக்கிட்டு உள்ள போயாச்சு. உள்ள போய் பார்த்தா எந்த மரத்தில எது பொறிக்கிறதுன்னே தெரியாத அளவுக்கு அவ்ளோ பெரிய மரம், அவ்ளோ பெரிய ஏரியா, அவ்ளோ ஆரஞ்சஸ் அப்படியே அழகழகா கொத்து கொத்தா தொங்கிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம வந்துட்டு எவ்வளோ வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். இங்க வந்து பெர் கேஜி வந்துட்டு $2.50 டாலர்ஸ், அதாவது $2.50 அந்த மாரி வச்சிருந்தாங்க. பர் கிலோ நம்ம எவ்வளோ கிலோ வேணா எடுத்துக்கலாம். கீழ இருக்கிறதுமே வந்துட்டு நல்ல பழம் தான். அந்த பழுத்து அப்படியே விழுந்தது தான். பட் மேக்ஸிமம் யாருமே கீழருந்து எடுக்கிறதில்ல. நல்லா இருக்கிற பழம் கூட நம்ம கீழருந்து கூட எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நெறைய நாங்க பொறிச்சுக்கிட்டோம். இங்க வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸு. நேச்சுரல் லைட்டோட ரொம்ப அழகா இருந்தது. ஸோ ஃபோட்டோஸும் நான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. நெறைய ரைட்ஸு, போனி ரைடு, ஹார்ஸ் ரைடு அந்த மாரி கிட்ஸுக்கு நெறைய ஆக்டிவிட்டீஸும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாசேஜஸும் இருந்தது. நம்ம ஜூஸு, சாசேஜஸும் உள்ளேயே வாங்கிக்கலாம். இங்க வந்து ஒரு சைடா ஓப்பன் பண்றாங்க. ஒரு சைடு முடிஞ்சதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் பிக்கிங் மரத்தில எல்லாமே ஓரளவுக்கு காலியானதுக்கப்புறமா இன்னொரு சைடு ஓப்பன் பண்றாங்க. ஸோ ஒரு சைடு நாங்க போயிட்டுருக்கப்பவே வந்து இந்த ஓம்பட் ஹோல்ஸும் நாங்க பார்த்தோம். அவங்க இங்கெல்லாம் வந்து எதுவும் மூடுறதெல்லாம் கிடையாது. அப்படியே விட்டுர்றாங்க. ஓம்பட் ஹோல்ஸ் கூட அப்படியே விட்டுருக்காங்க நேச்சுரலா. இன்னைக்கு வெதரும் ரொம்ப சன்னியா இருந்ததுனால, இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது டே. கிட்ஸ் ரைட்ஸ் எல்லாம் போயிட்டு, நாங்க இன்னைக்கு அரவுண்ட் 10 கேஜிஸ் வாங்கியிருந்தோம். லாஸ்ட் இயர் வந்துட்டு 14, 15 கிலோஸ் வாங்கியிருந்தோம். இந்த டைம் ரொம்ப வேணான்னு சொல்லிட்டு 10 கேஜிஸ் மட்டும் வாங்கிட்டோம். அவ்வளோதான் கிளம்பியாச்சு.